முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. என்ன பவி உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, என்ன வெக்கப்படுறியா? இல்ல அப்பொழுதே மூஞ்சி பார்த்து பேசாம அங்க இங்கேயும் பார்த்து பேசுறல, அதனாலதான் கேட்டேன். வெக்கிறது படுறியா இல்ல பயமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அரவிந்த். ஓ சரி சரி, நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க அரவிந்த். இப்போ நீ சந்தோஷமா தானே இருக்க? என்ன பவி கேட்டது புரியலையா? இல்ல அரவிந்த் அப்படி இல்ல. அப்ப சொல்லு பவி, இந்த நிமிஷம் நீ சந்தோஷமா தானே இருக்க? ஆமா அரவிந்த், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா நான் சந்தோஷமா இல்லடி அரவிந்த். ஏய் ஏண்டி என் சந்தோஷம் என் வாழ்க்கை என் நிம்மதி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா நாசம் பண்ணிட்டு அதுல நீ வந்து ராணியா வாழலாம் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இந்த நாடக கல்யாணத்தை நடத்துற மாதிரி என் மனசையும் மாத்திடலாம் நினைச்சிட்டு இருந்தியா? எப்படி அவன் மனசுக்குள்ள நுழையலாம், அவன் கிட்ட நெருங்கலாம், அவனுக்கு புரிய வச்சிடலாம், இதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. என்ன இந்த ரூம்குள்ள நீ ஈஸியா வந்துட்டதால என் மனசுக்குள்ளே வந்துடலாம் நினைச்சியா? இங்க பார், இந்த ரூம்ல இருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அந்த வேல்யூ தான் உனக்கும். என் ரூம்ல உனக்கு இடம் கொடுத்துட்டேங்கிறதுக்காக என் மனசுலயும் உனக்கு இடம் இருக்கணும் கனவுல கூட எதிர்பார்க்காத. என் மனசுல அவ ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் இருக்கு, வேற எவளுக்கும் கனவுல கூட இடம் கிடையாது. கனியா ஞாபகம் இருக்காடி? அது வந்து அரவிந்த். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கனியா ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு அரவிந்த், இருக்கு. ஞாபகம் இருந்துதானே ஆகணும். ஏன்னா இப்ப அவ இடத்துல தானே நீ நின்னுட்டு இருக்கா. சோ அவ்வளவு சீக்கிரமாலாம் அவளை மறந்துட மாட்டேன். என்னடி நான் சொல்றது கரெக்ட் தானே? அரவிந்த் நான் ஏய் உன் நீலி கனி நடிப்பெல்லாம் வேற யார்ட்டாவது காட்டு. ஏண்டி அவ என்னடி பாவம் பண்ணா? அவ ஒண்ணு மட்டும் தானே பெஸ்ட் ஃப்ரெண்டா பார்த்தா. எப்படி 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 உன் கூடவே இருக்கவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண தோணுச்சு? ஒரு எறும்புக்கு கூட காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியில சிரித்துக்கிட்டே சமாளிக்கிறவ. அவளோட சிரிப்பு சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. அந்த சிரிப்பை ஒரே நாளையில அழிச்சிட்டல. என்ன நான் எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தியா? அரவிந்த் நான் ஏய் நீ எதுவும் பண்ணலன்னு மட்டும் சொல்லாத. நானும் அந்த இடத்துலதான் இருந்தேன். அது எப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு வாய்க்கு சாம போய் சொல்ற? உனக்கு என்ன போய் சொல்றதுக்கு சொல்லியா தரணும்? இதோ இப்ப கூட பாரு, எதுவுமே தெரியாத மாதிரி நீலி கண்ணீர் வச்சிட்டு இருக்கா. ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன், இப்படி எல்லாம் நீலி கண்ணீர் வச்சா நீ நல்லவளா இருவியா? இங்க பார், இந்த கல்யாணத்தை நீ எதை நினைச்சு பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வாழ்க்கையில ஒரு நாளும் உனக்கு சந்தோஷம் இருக்காது. ஒரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு நரக வேதனை மட்டும்தான் இருக்கும். நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட போறங்கிறத நீ நினைச்சு கூட பாத்துக்க மாட்டேன். அரவிந்த் சேச்சா ரொம்பலாம் பயப்படாத. நான் உன்னை அடிச்செல்லாம் குடும்பப்படுத்த மாட்டேன். ஆனா அதுக்காக நான் உன்னை சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காத. நீயே உன்னை வெறுக்கிற அளவுக்கு உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்கும். அப்போ உனக்கு தோணும் ஏன்டா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோன்னு. ஆனா அப்போ நீ நினைச்சாலும் இதுல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது. உன் காலத்தோட கடைசி வரைக்குமே நான் உன்னை காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பேன். உன்னோட ஒவ்வொரு நாள் தொடக்கத்திலையும் முடிவுலையும் ஏன்டா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணணும்னு நீ நினைச்சு நினைச்சு சாகணும். கண்டிப்பா உன் லைஃப் லாங் இப்படிதான் இருக்கும். என்னடி அப்படியே அமைதியாவே நின்றுட்டு இருக்கா? என்ன என் குடும்பத்துல நடிச்சு ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா? அரவிந்த் ப்ளீஸ் அரவிந்த், எனக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் என்ன விஷம் வேணுமா? அப்படியே நீ விஷம் வேணும்னு கேட்டாலும் கண்டிப்பா அது உனக்கு கிடைக்காது. நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நினைச்சு அணுவணுவா அனுபவிக்கணும். நான் அவ்வளவு ஈஸியாலாம் சாக விட மாட்டேன். இங்க பார், நான் அப்ப சொன்னதுதான் இப்போ சொல்றேன். இந்த ரூம்ல எல்லா பொருளும் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நீயும். இங்க இருக்க ஒரு சில பொருளுக்கு கூட என்னோட மரியாதை இருக்கும். ஆனா உன்ன மாதிரி கேடு கட்டவனுக்கு, உன்ன மாதிரி எல்லாம் கேடு கட்டவன் கூட சொல்ல முடியாது. மகா கேடு கட்டவ. போயும் ஒரு ஆம்பளுக்காக கூட இருந்த ஃப்ரெண்டே கொன்னவனி. பரவாயில்ல அரவிந்த், நீங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல. உங்களுக்கு எந்த அளவுக்கு வலி வேதனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது அரவிந்த். ஆனா இது எதுக்குமே நான் காரணம் இல்ல. நான் போய் எப்படி அரவிந்த் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட கொண்டு இருப்பேன்? நான் அவங்களை காதலிச்சேன் இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவளை கொல்ற அளவுக்கு நான் மோசமானவன் கிடையாது அரவிந்த். கனியை நான் எந்த இடத்துல வச்சிருந்தேன்னு எனக்கு தான் அரவிந்த் தெரியும். அவளை என் பெஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் இல்ல, அவளையே கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினைச்சேன். அப்படி இருக்கப்போ நான் எப்படி அரவிந்த் கனியை கொண்டிருப்பேன்? ஒரே ஒரு நிமிஷம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அரவிந்த். எனக்கு நல்லா தெரியும் அரவிந்த், கண்டிப்பா நான் வார்த்தையில சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என்ன நிரூபிக்கிறதுக்கு ஒரு நாள் வரும். கண்டிப்பா நான் என்ன நிரூபிப்பேன். கண்டிப்பா கனியோட சாவுக்கு யாரு காரணங்கிறதையும் நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். ஏய் என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்கா? அடுத்து இவனை என்ன சொல்லி மயக்கலானா? அரவிந்த் சி என் பேரை கூட சொல்லாத. என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு அருகத்து கிடையாது. இங்க பார், இப்ப வரைக்கும் நீ இந்த ரூம்குள்ள இருக்கனா அதுக்கு காரணம் என் அத்தை. என் அத்தைக்காக மட்டும்தான் இந்த ரூம்குள்ள உனக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு இருக்கலன்னு. ஆனா என் அத்தைக்கு எதுவுமே தெரியாது, தெரியவும் கூடாது. புரிஞ்சுதா? ஏய் உன்னை தாண்டி கேக்குறேன், புரிஞ்சுதா? புரிஞ்சுது அரவிந்த், புரிஞ்சுது. இங்க பார், உனக்கு எனக்கு மாறுது எல்லாமே இந்த 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். இந்த ரூமை தாண்டி போனா நீங்க நானும் புருஷன் மண்டாட்டி. என்னைக்கும் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயம் என் அத்தைக்கு தெரியவே கூடாது. ஒருவேளை இந்த ரூமை விட்டு இந்த விஷயம் லீக் ஆனிச்சுன்னு பை, இந்த அரவிந்த நீ மனுஷனாவே பார்க்க மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது அரவிந்த். அங்க பார், அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பின்னாடி ஒரு ரூம் இருக்கு.
அங்கதான் அங்கதான் நீ இருக்கணும், புரிஞ்சுதா? அரவிந்த் புரிஞ்சுது. சை, இவன் மூஞ்ச பார்த்தாலே வெறுப்புதாகுது. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா இதுதான் இருக்கும்னு நினைச்சேன். நான் நினைச்சது போலவே மறக்க முடியாத நாளாவே ஆயிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்ங்கிறது பல கனவுகளோட வருது. ஆனா எனக்கு பல கஷ்டத்தோட வந்திருக்கு. நான் எப்படி என்ன ப்ரூஃப் பண்ணுவேன்? நான் எந்த தப்பு பண்ணலங்கிறத நான் எப்படி அரவிந்துக்கு நிரூபிப்பேன்? நான் என்ன சொன்னாலும் நம்புற நிலைமையில அவர் இல்ல. கடவுள் ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு சோதனையை கொடுக்கறாருன்னு தெரியல. நான் என் வாழ்க்கையிலே ரொம்ப ஆசைப்பட்டது அரவிந்த் தான். ஆனா அரவிந்த் எனக்கு கிடைச்சும் அவரோட வெறுப்பு மட்டுமே சம்பாதிச்சு வச்சிருக்கேன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம மேல வெறுப்ப காட்டுறது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் தெரியுமா? ஏன் கடவுளே, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இத்தனை சோதனை? சின்ன வயசுல இருந்து நான் எதெல்லாம் ஆசைப்படுறனோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். முதல்ல என் அப்பா, அப்புறம் என் ஃப்ரெண்டு, இப்போ என் அரவிந்த் எனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவரோட காதலையும் பாசத்தையும் நீயே எடுத்துக்கிட்ட. நான் என்ன பாவம் பண்ண கடவுளே? அரவிந்த காதலிச்சதை தவிர வேற எந்த தப்புமே நான் பண்ணல. ஆனா இது ஏன் அரவிந்துக்கு புரிய மாட்டேங்குது? நான் எது பண்ணாலுமே நடிக்கிறேன்னு சொல்றாரு. என் காதல் கடைசி வரைக்கும் புரியாத காதலாவே இருந்துருமா? கண்டிப்பா கண்டிப்பா நான் அப்படி விட மாட்டேன். நான் தப்பு பண்ணலங்கிறத அரவிந்துக்கு ப்ரூஃப் பண்ணுவேன். அதுக்கப்புறமும் என் காதலை ஏத்துக்கதும் ஏத்துக்காம இருக்கிறதும் அவரோட விருப்பம். ஆனா கனி, இந்த விஷயத்துல நீ ரொம்ப லக்கிடி. அரவிந்த் உன்ன ரொம்ப லவ் பண்றாரு, ஆனா என்ன ரொம்ப வெறுக்கிறாரு. அரவிந்தோட காதல் எப்போதுமே நீயான கனி இருப்ப. ஆனா என்னோட காதல் எப்போதும் அரவிந்த் தான், அரவிந்த் மட்டும்தான். நான் சாகுற வரைக்கும் அவர் எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷமா ஏத்துப்பேன். பூவின் முகவரி காற்று அறியுமா, என்னையும் மனம் அறியாதா, பூட்டி வைத்த என் ஷாம், நான் உன்னை எழுந்திருக்க சொன்னேன். கார்த்திக், என்னடா எதுக்காக கோபப்படுற? ஷாம், நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எழுந்திரினா எழுந்திரி. கார்த்திக், கொஞ்சம் பொறுமையா பேசுடா. அகில் ப்ளீஸ், இதுல நீ தலையிடாத. என்னடா என்னடா பிரச்சனை உனக்கு? என்னடா எனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியாது? டேய், எனக்கு எல்லாமே தெரியும் தாண்டா. ஆனா நீ யார் மேலேயே உள்ள கோவத்தை யார் மேலேயே காமிச்சிட்டு இருக்க. ஷாம். டே கார்த்திக், என்னடா என்னாச்சு? எதுக்கு கத்துற? சாரி ஷாம், என்ன புரிஞ்சுக்கூடா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறா. டேய், நீ என்ன லூசா? எதுக்குடா சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? எனக்கு நல்லா தெரியும்டா நீ ஏதோ ஒரு கோவத்துல இருக்க. பரவாயில்ல விடு. தேங்க்ஸ்டா என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. டே கார்த்திக், லூசு மாதிரி பேசாதடா. நீ எனக்கு பிரதர் மட்டும் இல்ல, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எப்படிடா நான் உன்னை புரிஞ்சுக்காம இருப்பேன் நினைச்சா? நீ என்ன 4 அடி அடிச்சா கூட நான் வாங்கிப்பேன்டா. சாரிடா ஷாம், நான் ஏதோ ஒரு கோவத்துல உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன்டா. எனக்கு நல்லா தெரியும் ஷாம், நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு. பரவாயில்லடா, நீ எது வந்தாலும் பேசிடுவா, நாங்க இருக்க. தேங்க்ஸ்டா. கார்த்திக், எவ்வளவு கோவமா இருந்தாலும் நீ பேசுற வேர்ட் ஆப்போசிட்ல நிக்கிறவங்களோட மனசை காயப்படுத்துமா படுத்தாதான்னு யோசிச்சுட்டு பேசு. சாரிடா அகில். என்கிட்ட எதுக்குடா சாரி கேக்குற? நீ யாரை ஹர்ட் பண்ணியோ அவங்க கிட்ட கேளு. அகில். என்னடா என் மேல எது கோவம்? இல்லடா அதெல்லாம் இல்ல, நீ பேசிட்டு வா, நான் போறேன். தேங்க்ஸ்டா. டேய், நீ என்னோட தம்பிடா, நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். பேசிட்டு வா, வெயிட் பண்றேன். இல்லடா, நீ இனியா பிரீத்தி எல்லாம் கூட்டிட்டு உள்ள போ, நான் வரேன். சரிடா. வினோ, வினோ, உன்னதான் கூப்பிடுறேன். வினோதினி. டைம் ஆயிடுச்சு, நான் உள்ள போறேன். ஏய், நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன். எதுவா இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம். வினோ, எனக்கு இப்பவே உன்கிட்ட பேசி ஆகணும். நான் தான் சொல்றேன்ல சார், மணி ஆயிடுச்சு, நான் உள்ள போறேன். கார்த்திக் சார், என்ன பண்றீங்க? கையை விடுங்க. வினோ, நான் உன்கிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ பாட்டுக்கு நான் சொல்றதே காதுல வாங்காம போயிட்டு இருக்க. அப்போ அந்த அளவுக்கு நான் வேண்டாதவன போயிட்டேன்ல. ஐயோ கார்த்திக் சார், மணி ஆயிடுச்சு, அதனாலதான் நான் உள்ள போலான்னு போனேன். வினோ, நீ அவாய்ட் பண்றது அப்படியே பச்சையா தெரியுது. எதுக்குடி, எதுக்கு சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க? டைரக்டாவே சொல்லு வினோ, நான் உன்னை அவாய்ட் பண்றேன்னு டைரக்டாவே சொல்லு. ஐயோ கார்த்திக் சார், நான் ஒண்ணும் உங்களை அவாய்ட்லாம் பண்ணல. கையை விடுங்க சார், கை வலிக்குது. என்ன வினோ, உனக்கு எனக்கு சண்டை தானே? இல்ல என்கிட்டே சொல்லாம என்ன பிரேக்கப் பண்ணிட்டியா? சொல்லுடி. கார்த்திக் சார், ப்ளீஸ் என் கையை விடுங்க. வினோ, என்ன கோவப்படுத்தி பார்க்காத வினோ, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்போ இது சண்டை இல்ல, நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்ட அப்படிதானே? என்ன வினோ, விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ கார்த்திக் சார், நான் அப்படிலாம் நினைக்கல சார். பொய் சொல்லாத வினோ, அதான் நீ பண்றதுலே தெரியுது. எப்படி உன்னால என்ன அவாய்ட் பண்றதுக்கு முடியுது? என்னால முடியலடி, உன்னை அவாய்ட் பண்றதுக்கு என்னால சுத்தமா முடியல. எப்படி வினோ ஈஸியா என்ன தூக்கி போடுற? ரொம்ப வலிக்குதுடி, என்னால முடியல. என்ன ஈவினிங் 3 மணிக்கு சண்டை போட்டுருப்போமா? இப்போ மணி 10 ஆகுது. இவ்வளவு நேரம் வரைக்கும் உங்ககிட்ட பேசாம இருந்தது எனக்கு முள்ளு மேல என்ன மாதிரி இருந்துச்சு வினோ. ஆனா உனக்கு அப்படி இல்லல. ஏண்டி, எதுக்குடி இப்படிலாம் பண்ற? நான் தப்பு பண்ணிருக்கேன் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நீயும் தப்பு பண்ணிருக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாரு வினோ, நீ பேசின வார்த்தையெல்லாம் என் மனசை எப்படி காயப்படுத்திருக்கணும். கார்த்திக் சார், என்ன விடுங்க ப்ளீஸ். என்ன வினோ, அப்பல இருந்து விடு விடுன்னு சொல்லிட்டு இருக்கா? அப்போ உன் கையை பிடிக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா? கார்த்திக் சார், ப்ளீஸ் என் கையை விடுங்க. வினோ, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் வினோ, நீ எனக்கு பதில் சொல்லாம எங்கேயும் போக முடியாது. எதுக்குடி, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? சார் ப்ளீஸ். வினோ, முதல்ல சார் சார்னு கூப்பிடுறத நிறுத்து. நீ என்னோட அத்தை பொண்ணு, அதை மறந்துடாத. ஆமா சார், நான் உங்களுக்கு அத்தை பொண்ணுதான், நான் எதையும் மறக்கல. ஆனா என்ன விட இம்பார்ட்டன்ஸான ஆள் தான் உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸ்டாப் இட் வினோ. இன்னும் ஒரு தடவை நீ இதை மென்ஷன் பண்ணாலும் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னடி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ யாரை மென்ஷன் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். வினோ, உனக்கு என்ன பிடிக்கலனா அதை டைரக்டா என் மூஞ்சுக்கு நேரா சொல்லு. அதை விட்டுட்டு கண்டவ கூட என்னை சேர்த்து வச்சு பேசுனேன்னு வை. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் வினோ.
இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு வினோ, உனக்கு என் மேல 1% கூட நம்பிக்கை இல்ல. என்ன வினோ, உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? டைம் பாஸ்க்கு பேசி பழகிட்டு விட்டுட்டு போற மாதிரியா, இல்ல உன்னை விட ஒண்ணு பெட்டர்னு தேடிட்டு போற மாதிரியா? சொல்லுடி, எதுக்கு அமைதியா இருக்கா? கார்த்திக் சார் தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். வினோ, இன்னைக்கு பதில் தெரியாம நீ எங்கேயும் போக முடியாது. என்னடி அப்போல இருந்து விட்டுருங்கிற? விட்டுறவா? ஒரே தடவையா விட்டுறவா? அதுக்கு தானே ஆசைப்படுற? உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமா இல்லையா வினோ? எப்படி வினோ இன்னொருத்தி கூட என்ன சேர்த்து வச்சு பேசுற? நீ என்ன பத்தி எப்படி நினைக்கிறேன்னு சத்தியமா தெரியல வினோ. ஆனா என் மனசுல நீ மட்டும் தாண்டி இருக்க. உன்னை மட்டும் தாண்டி வச்சிருக்கேன், வேற யாரையும் கனவுல கூட நினைச்சதுல. வினோமா ப்ளீஸ்மா என்ன நம்பு. என்னால முடியல வினோ, எனக்கு ரொம்ப வலிக்குதுரி. வேற யாரு என்ன தூக்கி போட்டாலும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட மாட்டேன் வினோ. ஆனா என்னால உன்னை ஈஸியா எடுத்துக்க முடியல வினோ. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ வினோ. கார்த்திக் சார் கார்த்திக் சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். எல்லா தப்பும் என் மேலதான் சார். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க எந்த தப்புமே பண்ணல சார். தப்பு பண்ணது எல்லாமே நான் தான். நான் உங்க மேல நம்பிக்கை இல்லாம பேசினப்போ உங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும் எனக்கு நல்லா புரியுது சார். நான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிச்சிருங்க. வினோமா அழுகாதடா, பரவாயில்ல. எனக்கு தெரியும் வினோ, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சின்ன பொண்ணுடா, அதான் தெரியாம பேசிட்ட. பரவாயில்ல விடு, நான் எதுவும் நினைக்கல. அப்ப நான் நிஜமாவே கோவத்துலதான் சார் பேசினேன். உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. தெரியும்டா, நீ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அழுகாதடாமா, நான் தான் சொல்றேன்ல, நான் உன்னை நம்புறேன். கண்டிப்பா நீ எதையும் தெரிஞ்சு பேசிருக்க மாட்டடா. சத்தியமா நான் எதுவும் தெரிஞ்சு பேசல சார், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன விட்டுட்டு போயிருவீங்களோங்கிற பயத்துலதான் சார் நான் அந்த மாதிரிலாம் பேசிட்டேன். என்னால உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது கார்த்திக் சார். அதனால மட்டும்தான் நான் அப்படி எல்லாம் பேசினேன். வினோமா எனக்கு தெரியும்டா, நீ அழுகாத. இங்க பார், நான் இன்னைக்கு சொல்றேன், நீயே என்ன விருத்தாலும் சரி, என்ன விட்டுட்டு போகணும்னு நினைச்சாலும் சரி, உனக்காக நீ எந்த இடத்துல என்ன விட்டுட்டு போனியோ அதே இடத்துல உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடாதீங்க கார்த்திக் சார், என்னால தாங்கவே முடியாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா? நீங்களா வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் கார்த்திக் சார். ஏன் எங்க அப்பா எங்களெல்லாம் ஏமாத்தினப்ப கூட நீங்க என் கூட இருக்கீங்கிற தைரியத்துலதான் நான் இருந்தேன். எனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் என் கூடவே என் அப்பா மாதிரி அம்மா மாதிரி நீங்க தான் இருந்திருக்கீங்க. அப்படியாப்பட்ட உங்களை போய் நான் சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டேன்ல, உங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். வினோமா அழுகாதடா, நீ எதையும் தெரிஞ்சு பண்ணல, எனக்கு நல்லா தெரியும் வினோ. நீ சின்ன பொண்ணுடா, உனக்கு எதுவும் தெரியாது. அதனாலதான் நீ அப்படி பேசிட்ட. பரவாயில்லடா. சாரி சார். நான் தான் சொல்றேன்லடாமா, பரவாயில்ல விடு. நீங்க அழுகாதீங்க கார்த்திக் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிடாமா, நான் அழுகல, நீ அழுகாத. நீங்க முதல்ல அழுகாம இருங்க, அப்பதான் நான் அழுகாம இருப்பேன். உங்களுக்கு என் மேல எந்த கோவமும் இல்லல்ல? இல்லடா, நான் தான் சொன்னல, உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நிஜமா? நிஜமா. சாரி, இதுக்கப்புறம் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேச மாட்டேன். ஹே, என்னடி இன்னும் என்ன சாரி கேட்டுட்டே இருக்க? ஒருவேளை நீ உன்னையே அறியாம என்ன ஹர்ட் பண்ண கூட நான் அதை தாங்கிப்பேன்டி. உனக்காக எவ்வளவு பெரிய வலியா இருந்தாலும் அதை நான் தாங்கிப்பேன். ஐ லவ் யூ கார்த்திக் சார். என்ன இப்ப என்ன சொன்ன? அது வந்து சொல்லு வினோ, என்ன சொன்ன? அதான் உங்களுக்கு கேட்டுச்சுல, அப்புறம் என்ன? கேட்டுச்சுதான், ஆனா என்ன ஆனா? இன்னொரு தடவை சொல்ல. அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் டி. போங்க கார்த்திக் சார். வினோ, இன்னைக்கு நீ என்ன அழுகலாம் வச்சிருக்கடி, ஒரே ஒரு தடவை சொல்லு. அதெல்லாம் முடியாது. வினோமா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை சொல்லுடி. ஒரு தடவை தான் சொல்லுவேன், ஓகேவா? ஓகே, ஒரு தடவை சொல்லு போதும். ஹாய் ஐ லவ். லவ். என்னடி லவ்? அப்புறம் என்ன சொல்லு? அப்புறம் 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 ஒண்ணும் இல்ல, டைம் ஆயிடுச்சு, நான் தூங்க போணும். என்ன வினோ ஏமாத்துற? நான் என்ன ஏமாத்தினேன்? ஷெடி ஐ லவ், அதுக்கப்புறம் ஒரே ஒரு வேர்ட் தானே. எப்படி யூன்னு சொல்லுவ இல்லனா சார்னு சொல்லுவ, அதை சொல்லிட்டு போடி. சார். என்ன நக்கலா? என்ன சார், நீங்க தானே சார்னு சொல்ல சொன்னீங்க, அதான் சொல்லிட்டேன்ல, விடுங்க. வினோமா ப்ளீஸ் டி, இப்படி பண்ணாத. ஐயோ கார்த்திக் சார், நான் என்ன பண்ணேன்? நீங்க சொல்றதானே நானும் சொல்றேன். அப்போ சொல்ல மாட்டேன் அப்படிதானே? இல்லையே, நான் சொல்ல மாட்டேன்னா சொல்லல, என்ன சொல்லணும் சொல்லுங்க, சொல்றேன். அப்போ நான் என்ன சொல்ல சொன்னாலும் சொல்லுவேன். சொல்றேன். இங்க பாரு வினோ, பேச்சு மாறக்கூடாது. நானும் பேச்சு மாற மாட்டேன். சரி, அப்போ ஐ லவ் யூ கார்த்திக் மாமான்னு சொல்லு. என்னடி இப்பதானே சொன்ன நான் எது சொன்னாலும் சொல்வேன்னு சொல்லு. இது என்னடி நான் சொன்னது கேட்கலையா? நான் வேணா திரும்ப சொல்லவா? இல்ல அதெல்லாம் வேணாம். நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. அது எப்படி? சொல்லாம நீங்க எது போகவும் முடியாது. நான் போவேன். நான் விட்டா தானே போவ? அப்போ நீங்க என்ன விட மாட்டீங்க, அப்படிதானே? ஆமா, கண்டிப்பா விட மாட்டேன். அப்படியா? ஆமா. கார்த்திக் சார். இங்க பாருடி, நீ எந்த மாடுலேஷன்ல பேசினாலும் நான் சொன்னது சொல்லாம நீங்க எது போக முடியாது. கார்த்திக் சார், அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? என்னடி அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டியா? நான் தானே முதல்ல கேட்டேன், நீங்க சொல்லுங்க. அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஷப்பா, இப்ப என்ன வேணும் உனக்கு? போகணுமா? போ. போட்டுமா? வாயை திறந்து சொல்லுங்க, போட்டுமா? போடி. வினோ, இப்ப என்னடி பண்ண? நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியாதா? அது வந்து பாரு, என்ன ரொம்ப பம்புறீங்க? நீங்க யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் இப்படி பம்பி பேசலாமா? அடியே, என்னடி பொஸ்குன்னு கொடுத்துட்ட? என்ன? அதான் கிஸ். அது கிக்குலாம் இல்ல, கிஸ். அடியே, இங்க நான் தாண்டி ஆம்பளை, நான் தான் கிஸ் கொடுக்கணும். எது ஆம்பளைங்க தான் கிஸ் கொடுக்கணுமா? வினோ, எப்படி கொடுத்தா? வாயால தான் கொடுத்தேன். அடியே, எல்லாரும் வாயால தான் கொடுப்பாங்க. ஹலோ பாஸ், இந்த क्वेश्चனை நான் உங்ககிட்ட கேட்கல, நீங்க தான் என்ன பார்த்து கேட்டீங்க. அதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணேன். பாரு, இவ்வளவு நேரம் வரைக்கும் பம்மிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன சிரிக்கிறீங்க? அது
அது நீ பொண்ணு கொடுத்தல அதை நினைச்சனா அதான். ஓ ஆமா மேடம்க்கு தான் நான் கிட்ட வந்தாலே பயமா இருக்குமே, அப்புறம் எப்படி கிஸ்லாம் பண்ண? அது வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் பாத்தீங்களா, அதான் உங்க ஸ்டைல்ல சாரி கேட்டேன். எது ஏன் ஸ்டைல்லையா? புரியல. ஹலோ பாஸ், மறந்துட்டீங்களா? அன்னைக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தும் போது சொன்னீங்கல்ல உங்க ரூல்ஸ் ஞாபகம் இருக்கா? இல்ல நான் ஞாபகப்படுத்தட்டுமா? அடியே இன்னும் அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க? என் பாஸ் சொல்லி அதை மறக்க முடியுமா? பரவாயில்ல, மேடம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டே வினோ. என்ன மிஸ்டேக் பண்ண? நான் ரூல்ஸ்ல சொன்ன கிஸ் வேற, நீ கொடுத்த கிஸ் வேற. என்ன சொல்றீங்க? புரியல. நான் ரூல்ஸ்ல சொன்ன கிஸ் லிப்ல, ஆனா மேடம் எனக்கு கண்ணத்துல தான் கொடுத்துருக்கீங்க. ஓ சாருக்கு லிப்ல வேற வேணுமா? கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஆஹா, இதுக்கு மேலே நான் என்ன கண்டிப்பா ஏதாவது பண்ணிடுவீங்க. அடியே என்ன மாம்ஸ்? என்னடி ஒண்ணுமே சொல்லாம போற? ஐ லவ் யூ கார்த்திக் மாமா. என்ன கேக்கலையா? ஐ லவ் யூ கார்த்திக் மாமா. ஒரு பார்வையில் பூ கொடுத்தாய், ஒரு வார்த்தையில் வாழ வைத்தாய், ஒரு மேகத்தை போல இந்த தேகத்தை மாற்றி வைத்தாய். செல்லம். என்ன மாம்ஸ்? ஐ லவ் யூ டு. உயிரே உன்னை பார்த்தாலே உயிருக்குள் பூகம்பங்கள் தோன்றும். ஹாய்ங்க, இன்னைக்கு நான் வீடியோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. வேண்டப்பட்டவங்கன்னு சொல்கிறத விட எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, என் அம்மா அப்பாங்கிற ஸ்தானத்தில் இருந்தவங்க அவங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் அவங்க டெத்துக்கு கூட என்னால் போக முடியல, கடைசியாக கூட அவங்க ஃபேஸ் என்னால் பார்க்க முடியலங்கிற போது என்னால் அதை சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் நான். என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல. இருந்துமே வேற நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, அதனால தான் வாய்ஸ் கொடுத்தேன். ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் கரெக்டாக வீடியோ கொடுத்துட்றேன். அப்புறம் ஒன்று, உங்கள் கூட உள்ள உறவுகளை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. என்ன சண்டையாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது உடனே சால்வ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் அந்த மாதிரி தான் நிறைய உறவுகளை வந்து இழந்துட்டேன் சண்டைனாலையும், அப்புறம் ரொம்ப அலட்சியமாக நினச்சதுனாலையும் தான். இன்னைக்கு நான் வந்து அவங்களோட கடைசியாக கூட அவங்க மூஞ்ச கூட பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இதை எப்படி நான் எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலங்க. சரி, ஓகே, தேங்க்யூ.